வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நம் எதிரிகளையும் பாஜகவின் உதிரிகளையும் வீழ்த்த வேண்டும். எடப்பாடி பழனிசாமி முழு சங்கியாக மாறிவிட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட 4 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட முடிவு. சீர்காழி தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதாக வைகோ அறிவிப்பு. பாமக தேர்தல் அறிக்கை வெளியீடு. 1 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும் என அன்புமணி வாக்குறுதி. புதுச்சேரியில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரைக்கு அனுமதி மறுப்பு. 23 இடங்களில் வெறும் 4 இடங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கியது காவல்துறை. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்கியது. தமிழ்நாட்டில் ஜூலை 17ஆம் தேதி கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கியுள்ளதாக தகவல். நம் எதிரிகளையும் பாஜகவின் உதிரிகளையும் வீழ்த்த வேண்டும் என முதலமைச்சர் தேர்தல் பரப்புரையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சொந்த ஊரான திருவாரூரில் நேற்று தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து இன்று காலை திருச்சி உழவர் சந்தையில் நடந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார். கூட்டத்தில் திருச்சி மேற்கு, கிழக்கு, திருவெரும்பூர், லால்குடி, மண்ணச்சநல்லூர், ஸ்ரீரங்கம், மணப்பாறை, முசிறி, துறையூர் தனி ஆகிய 9 தொகுதிகளில் போட்டியிடும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பேசினார். அப்போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என பிரதமர் ஒரு முறையாவது கூறினாரா என கேள்வி எழுப்பினார். எம்எல்ஏக்களை ஏலம் எடுத்து முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் இபிஎஸ் என விமர்சித்த அவர், தமிழகத்திற்கு நியாயமான நிதியை கூட மத்திய அரசு இன்னும் விடுவிக்கவில்லை என கூறினார். தமிழகத்திற்கு பாஜக அரசு செய்த திட்டங்களை பிரதமரால் பட்டியலிட முடியுமா என கேள்வி எழுப்பினார். மகளிருக்கு கட்டணமில்லா விடியல் பயண வசதி செஞ்சு தருவோம்னு சொன்னேன். முதலமைச்சரான முதல் நாள பதவியேற்றுக் கொண்டு கோட்டைக்கு சென்று முதல் கையெழுத்து போட்டேன். மகளிர் எல்லாரும் இன்றைக்கு டவுன் பஸ்ல கட்டணம் இல்லாமல் பயணிக்கிறாங்களா இல்லையா? சொல்லுங்க, பயணிக்கிறாங்களா இல்லையா? மகளிருக்கு மாதந்தோறும் உரிமை தொகையா 1000 ரூபாய் வழங்குவோம்னு சொன்னோம். 1,31,00,000 மகளிருக்கு மாதந்தோறும் உரிமை தொகை வழங்குகிறோம். உண்டா இல்லையா? இப்போ நம்மை பார்த்துத்தான் மற்ற மாநிலங்களும் கொடுக்க தொடங்கி இருக்கிறாங்க. காலை உணவு திட்டம் வாக்குறுதியில சொல்லாத திட்டம். 19 லட்சம் பிள்ளைகள் சூடான சுவையான காலை உணவை சாப்பிட்டு விட்டு வந்து படிக்கிறாங்க. நான் முதலும் திட்டமும் தேர்தல் அறிக்கையில சொல்லப்படவில்லை. 48 லட்சம் திறன் பயிற்சி சான்றிதழ்களை நம்முடைய இளைஞர்கள் நான் முதல் திட்டத்தில் இன்றைக்கு பெற்றிருக்கிறாங்க. அரசு பள்ளி மாணவர்கள் உயர்கல்வியில் சேருவதை உறுதி செய்ய உருவாக்கப்பட்ட திட்டம்தான் புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்கள். 9 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. கடந்த ஜனவரி மாதம் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நீங்கள் எல்லாம் சிறப்பாக கொண்டாட 3000 ரூபாய் வழங்கணும். 3000 ரூபாய் பொங்கல் பரிசு எல்லாருக்கும் வந்துச்சா? மகளிர் உரிமை தொகையை தேர்தலை காரணம் காட்டி தடுக்க நினைச்சாங்க. அதையும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு 3 மாதங்களுக்கான தொகையும் கோடைகால சிறப்பு நிதியும் சேர்த்து 2000 சேர்த்து 5000 ரூபாய் அட்வான்ஸா கொடுத்தோம். 5000 ரூபாய் உங்களுக்கு வந்துச்சா இல்லையா? அரசு ஊழியர்களுடைய நீண்ட ஆண்டு கால பிரச்சனை சற்றக்குறைய 23 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றி சொன்னபடியே உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தி இன்றைக்கு சாதனை படைத்திருக்கிறோம். இவை எல்லாத்துக்கும் மேல தமிழ்நாட்டில் ஜாதி கலவரம் இல்லை. பாஜக ஆளுகிற மாநிலத்தை போல மத கலவரங்கள் இல்லை. உத்தரப்பிரதேசத்தை போல கும்பல் வன்முறை இல்லை. மணிப்பூர் மாதிரி தொடர் வன்முறைகள் இல்லை. இப்படி எல்லாம் உருவாக்கணும்னு பாஜக செஞ்ச சூழ்ச்சிகளையும் நாம முறியடிச்சிருக்கிறோம். அமைதியான சூழலும் திறமையான மனித வளமும் நம் ஆட்சியில் இருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு முதலீடுகளும் தமிழ்நாட்டில் வந்து குவிந்து கொண்டிருக்கிறது.
இந்த வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அதுக்கான தெளிவான செயல் திட்ட அறிக்கையா திமுக தேர்தல் அறிக்கையை நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். அதில் நான் சொல்லி இருக்கக்கூடிய அறிவிப்புகள் எல்லாம் பல இருக்கிறது. மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட 4 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதாக வைகோ அறிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு 4 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் வைகோ தலைமையில் திமுக மதிமுக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. கடந்த தேர்தலில் 6 சட்டமன்ற தொகுதிகளில் மதிமுக போட்டியிட்ட நிலையில் இந்த தேர்தலில் 2 தொகுதிகள் குறைவாக போட்டியிடுகிறது. அதன்படி மதுரை தெற்கு பூமிநாதன், மொடக்குறிச்சி செந்தில்நாதன், கடையநல்லூர் திமு ராஜேந்திரன், சீர்காழி செந்தில் செல்வன் போட்டியிட்டுள்ளனர். இதில் மொடக்குறிச்சி, மதுரை தெற்கு, கடையநல்லூர் ஆகிய தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திலும், சீர்காழி தொகுதியில் தனி சின்னத்திலும் மதிமுக போட்டியிடுகிறது. இந்நிலையில் மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட 4 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதாக வைகோ அறிவித்துள்ளார். சீர்காழி தொகுதியில் மட்டும் தனிச்சின்னத்தில் போட்டி என தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அங்கேயும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதாக தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலையொட்டி பாமக தேர்தல் அறிக்கையை அன்புமணி வெளியிட்டார். சட்டசபை தேர்தலில் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் 18 தொகுதிகளில் பாமக போட்டியிடுகிறது. இந்நிலையில் பாமக தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தலைவர் அன்புமணி வெளியிட்டார். அதில் அடுத்த 5 ஆண்டுகளில் 1 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும், உடனடியாக தமிழ்நாடு முழுவதும் 40,000 ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவதாக அறிவித்தார். படித்த 1.30 கோடி இளைஞர்களில் 5 லட்சம் இளைஞர்களுக்கு முதல் கட்டமாக அரசு வேலை வழங்கப்படும் என்றும், மருத்துவம், மின்வாரியம் உட்பட அரசு தனியார் துறை மூலமாக மொத்தம் 1 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் என அறிவித்துள்ளார். பட்டப்படிப்பு முடித்து வேலையில்லாத இளைஞர்களுக்கு மாதம் 5,000 உதவித்தொகை வழங்கப்படும் என்றும், பொதுத்துறை கூட்டுறவு வங்கிகளில் உழவர்கள் பெற்ற குறுகிய கால, மத்திய கால பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என அன்புமணி அறிவித்துள்ளார். மழலையர் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அனைவருக்கும் இலவச கல்வி, இயற்கை வேளாண்மை விஞ்ஞானி நம்மாழ்வாருக்கு மணிமண்டபம், அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் புத்தகப்பை இல்லாத கல்வி உள்ளிட்டவை இதில் இடம்பெற்றுள்ளது. புதுச்சேரியில் தவிக தலைவர் விஜயின் தேர்தல் பரப்புரைக்கு 19 இடங்களில் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தீவிர அரசியல் பணிகளில் ஈடுபட்டு வரும் நடிகர் விஜய் தனது அடுத்த கட்டமாக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருந்தார். இதற்காக அவரது கட்சி சார்பில் புதுச்சேரியின் பல்வேறு முக்கிய பகுதிகளில் மொத்தம் 23 இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி கோரி விண்ணப்பிக்கப்பட்டிருந்தது. விண்ணப்பங்களை ஆய்வு செய்த புதுச்சேரி காவல்துறை பாதுகாப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கு காரணங்களை கருத்தில் கொண்டு கோரப்பட்ட 23 இடங்களில் வெறும் 4 இடங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கியுள்ளது. மீதமுள்ள 19 இடங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இது அக்கட்சியினரிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நேரடி பிரச்சாரத்திற்கு முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ள நிலையில் தேர்தல் களத்தில் தனது கருத்துக்களை கொண்டு சேர்க்க விஜய் புதிய வியூகத்தை வகுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அனுமதி மறுக்கப்பட்ட இடங்களை ஈடுகட்டும் வகையில் வீட்டிலிருந்தே காணொலி காட்சி வாயிலாக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே விஜய் உரையாற்ற திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான முதற்கட்ட பணிகள் இன்று தொடங்கியது. நாடு முழுவதும் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் நிலையில் கடந்த 2011ஆம் ஆண்டிற்கு பிறகு கொரோனா காரணமாக 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. இந்நிலையில் 2027ஆம் ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நாடு முழுவதும் 2 கட்டங்களாக நடத்தப்படும் என்று ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. முதல் கட்டமாக இன்று முதல் 15ஆம் தேதி வரை டெல்லி, கோவா, கர்நாடகா, ஒடிசா, சிக்கிம், மிசோராம், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவுகளில் சுயவிவர கணக்கெடுப்பு பணி நடைபெறும் என்று ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. ஏப்ரல் 16ஆம் தேதி முதல் மே 15ஆம் தேதி வரை வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு நடைபெறும் என்று ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசின் சுய கணக்கெடுப்பு இணையதளத்தில் பொதுமக்கள் தாங்களாகவே செல்போன் எண் மற்றும் பிற அடிப்படை விவரங்கள் மூலம் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடைபெற உள்ளதால் தமிழ்நாட்டில் வரும் ஜூலை 17ஆம் தேதி முதல் கணக்கெடுப்பு பணிகள் தொடங்க உள்ளன. முதற்கட்ட பணிகளுக்கு பிறகு 2027 பிப்ரவரியில் 2ஆம் கட்ட பணிகள் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் 2ஆம் கட்ட தேர்தல் பரப்புரை திட்ட விவரங்கள் வெளியாகியுள்ளன.
தமிழகம் முழுவதும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரிக்கிறார். இந்த தொடர் பிரச்சாரத்தை மு.க.ஸ்டாலின் மார்ச் 31ஆம் தேதி திருவாரூரில் தொடங்கிய நிலையில் 2ஆம் கட்ட பரப்புரையை ஏப்ரல் 3ஆம் தேதி திருநெல்வேலியில் தொடங்க உள்ளார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தலைவர் மு.க.ஸ்டாலின் 2ஆம் கட்டமாக திருநெல்வேலியில் பரப்புரையை தொடங்குகிறார். 3ஆம் தேதி பாளையங்கோட்டையில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் அவர் நெல்லை, அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்கிறார். அதனைத் தொடர்ந்து 4ஆம் தேதி நாகர்கோவில், சங்கரன்கோவில் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று வாக்கு சேகரிக்கிறார். குமரி, நாகர்கோவில், குளச்சல், பத்மநாபபுரம், விளவ்கோட், கிள்ளியூர் வேட்பாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரிக்கிறார். மேற்காசியா போர் பதற்றத்தால் பிரீமியம் பெட்ரோல் விலை உயர்ந்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது தாக்குதலை தொடங்கியதை அடுத்து இரு தரப்புக்கும் இடையேயான போர் 1 மாதத்திற்கும் மேலாக நீடித்து வருகிறது. ஈரானின் முக்கிய எண்ணெய் வயலை இஸ்ரேல் தாக்கியதால் கத்தாரின் மிகப்பெரிய எண்ணெய் வயலை ஈரான் தாக்கியது. மேலும் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் முடக்கியுள்ளது. இதன் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தது. தற்போது ஏற்ற இறக்கங்களுடன் கச்சா எண்ணெய் விற்பனையாகி வருகிறது. இந்த நிலையில் இதனை சமாளிக்கும் விதமாக இந்தியன் ஆயில் நிறுவனம் பிரீமியம் XP 100 பெட்ரோல் மற்றும் எக்ஸ்ட்ரா கிரீன் டீசல் விலையை உயர்த்தியுள்ளது. மேலும் விமான எரிபொருள் விலை கிலோ லிட்டருக்கு 2 லட்சத்திற்கும் மேல் உயர்த்தப்பட்டுள்ளது. இது நுகர்வோர் மத்தியில் கவலையை ஏற்படுத்துகிறது. XP 100 பெட்ரோல் லிட்டருக்கு 149 இருந்து 160 ரூபாயாகவும், எக்ஸ்ட்ரா கிரீன் பிரீமியம் டீசல் 91.49 இருந்து 92.99 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் XP 100 பிரீமியம் பெட்ரோல் நாட்டின் முதல் 100 ஆக்டன் பிரீமியம் பெட்ரோல் ஆகும். இது உயரக சொகுசு கார்கள், பைக்குகள் ஆகியவற்றிற்கு பயன்படுத்தப்படுகிறது. பிரீமியம் பெட்ரோல் விலை மீண்டும் உயர்த்தப்பட்டு இருப்பது வாகன ஓட்டிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த மங்களம் பகுதியில் அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் விழாவில் மேலதாளம் வாசிக்கப்பட்ட நிலையில் அதற்கு விசில் பயன்படுத்தப்பட்டது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அதிமுக நிர்வாகி மகேந்திரகுமார் மேலதாளம் வாசித்தவரிடம் விசிலை பிடுங்கி தூக்கி வீசினார். தாவேக கட்சியின் சின்னமான விசிலை பிடுங்கி அதிமுக நிர்வாகி தூக்கி வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி மலரும் என உடுமலை சட்டமன்ற வேட்பாளர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். திருப்பூர் தெற்கு மாவட்டம் பகுதிக்கு உட்பட்ட பொள்ளாச்சி வஞ்சியபுரம் பகுதியில் திமுக உடுமலை சட்டமன்ற வேட்பாளர் ஜெயக்குமார் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது கட்சி நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் பொன்னாடை அணிவித்தும் அவரை வரவேற்றனர். வேட்பாளர் ஜெயக்குமார் பேசுகையில் தமிழகத்தில் முதல்வர் தொடர்ந்து பல திட்டங்களை பொதுமக்களுக்கு வழங்கியுள்ளதாக கூறினார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடுமலைப்பேட்டை சட்டமன்ற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக மாண்புமிகு கழகத் தலைவர், கழக இளைஞரணி செயலாளர், மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் அவர்களின் பரிந்துரையின் அடிப்படையில் நான் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறேன். நான் இந்த தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதற்கு பின்பு இந்த தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுவதன் மூலம் மிகப்பெரிய எழுச்சியை மக்களிடத்தில் காண்கிறேன். இன்று காலையிலிருந்து நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் என்று தான் ஆரம்பித்தோம். ஆனால் இது மக்கள் சந்திப்பு கூட்டமாக மாறி மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்துள்ளது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் 5 ஆண்டு கால ஆட்சியில் மகளிர்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் என அனைவரும் மிகப்பெரிய அளவில் பயனடைந்துள்ளார்கள். இது தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்கும் நடக்கக்கூடிய தேர்தல். ஏனென்று கேட்டால் இன்று திராவிட முன்னேற்ற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எதிரில் உள்ள அந்த அணியானது முழுவதுமாக டெல்லியில் அடமானம் வைத்து விட்டார்கள். ஆனால் இது டெல்லிக்கும் சென்னைக்கும் நடக்கக்கூடிய போட்டி. எனவே இதில் கண்டிப்பாக தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். மீண்டும் 2.0 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தளபதி ஆட்சி தொடரும். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் வேட்பாளராக போட்டியிடுகிறார். இந்நிலையில் விளாத்திக்குளம் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் எல்லா திட்டத்திற்கும் முன்னோடியாக தமிழகம் உள்ளதாக தெரிவித்தார்.
விளாத்திக்குளம் பகுதியில் கலைஞர் கனவில் மூலமாக பலருக்கு வீடுகள் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் 200 தொகுதிகளில் திமுக வெல்லும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் திமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக பொதுச் செயலாளரும் காட்பாடி வேட்பாளருமான துரைமுருகன், வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த், திமுக பிரதிநிதிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய துரைமுருகன், திமுக செய்த திட்டங்களை தொண்டர்கள் மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பொதுவாக கட்சிகள் என்ன செய்வார் என்றால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆணையை பூனையாக்குவோம், பூனையை ஆணையாக்குவோம், வானத்தை வில்லாக உழைப்போம், மனதை கையாக துவைப்போம் என்று அறிக்கை விடுவார்கள். பிறகு அந்த அறிக்கையை எங்கே என்று கேட்டால் அது செல்லடிச்சு போச்சு என்பார்கள். ஆனால் எல்லா அரசியல்வாதிகளும் எனக்கு தெரிந்த வரையில் இதை செய்வோம் அதை செய்வோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கள், எங்களுக்கு ஓட்டு போட்டால் இதை செய்வோம் என்றுதான் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அதை மாற்றி நான் இதை செய்துவிட்டேன் ஆகவே ஓட்டு போடு என்று கேட்கிற ஒரே தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான். நீங்கள் கேளுங்கள், தளபதி அவர்கள் மாதம் 5000 ரூபாய் தாய்மாருக்கு கொடுக்க போகிறேன், ஓட்டு போடுங்கன்னா வேண்டாம் தாவு எங்க கொடுப்பான்னா. ஆனா அப்படி அல்ல, அவர் ஓட்டு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஓட்டு கேட்கிறார். செய்துவிட்டு ஓட்டு கேட்பது தளபதியுடைய பழக்கம், செய்ய போகிறோம் என்று சொல்வது மற்ற கட்சிகளுடைய பழக்கம். ஆகவே சொன்னதை செய்வதை திமுக காரர்கள் கரெக்டாக இருப்பார்கள். வேலூர் ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் கோவிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு அகிலாண்டேஸ்வரி அம்மன் ஜலகண்டீஸ்வரர் சுவாமி திருக்கல்யாணம் நடைபெற்றது. வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் கோவிலில் பங்குனி உத்திரமான ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்மன் ஜலகண்டீஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க சீர்வரிசைகள் கொண்டு வரப்பட்டு ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா முழக்கத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் அருகே வேன் கவிழ்ந்த விபத்தில் சிறுவர்கள் உட்பட 13 பேர் காயமடைந்தனர். மதுரை விரகனூரை சேர்ந்த 18 பேர் வேனில் கங்கை கொண்டான் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தனர். கீழடி அருகே பசியாபுரத்தை சேர்ந்த மின்மினி என்பவர் வேனை ஓட்டி சென்றார். மதுரை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் விருதுநகர் அரசு போக்குவரத்து பணிமனை அருகே வந்தபோது திடீரென பின்பக்க டயர் வெடித்ததால் வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் வேனில் வந்த 7 பெண்கள் 4 குழந்தைகள் உட்பட 13 பேர் லேசான காயமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் அவர்களை மீட்டு விருதுநகர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து விருதுநகர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தர்மபுரி மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அரசு பேருந்தில் ஏறி பொதுமக்களிடம் விடியல் பயணம் குறித்து கேட்டறிந்தார். தர்மபுரி மாவட்டத்தில் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அரூர், பாப்பரெட்டிப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் பரப்புரையில் ஈடுபட்டார். இதனை அடுத்து கடத்தூரிலிருந்து பாலக்கோடு செல்லும் வழியில் கடைமடை ரயில்வே கேட் பகுதியில் ரயில் செல்வதற்காக ரயில்வே கேட் போடப்பட்டதால் அருகே இருந்த தேநீர் கடையில் அமர்ந்து உதயநிதி ஸ்டாலின் வேட்பாளர்களுடன் தேநீர் பருகினார். இதைத் தொடர்ந்து அங்கு காத்திருந்த அரசு பேருந்தில் ஏறி பொதுமக்களிடம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பெண்கள், ஆண்கள் சிலர் துணை முதல்வருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். இதையடுத்து ரயில்வே பாதையை கடந்து சென்று தனது பிரச்சார வாகனத்தில் ஏறி பாலக்கோட்டிற்கு சென்றார்.
சென்னையில் 2043 ரூபாய்க்கு விற்பனையான 19 கிலோ சிலிண்டர் 2246 ரூபாயாக அதிகரித்துள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதியான இன்று வணிக சிலிண்டர் விலை 203 ரூபாய் உயர்ந்தது. சென்னையில் 2043 ரூபாய்க்கு விற்பனையான 19 கிலோ சிலிண்டர் 2246 ரூபாயாக அதிகரித்துள்ளது. மேற்கு ஆசிய போர் காரணமாக ஏற்கனவே வணிக சிலிண்டர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. வணிக சிலிண்டர் விலை அதிகரித்த போதும் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை உயர்த்தப்படவில்லை. சென்னையில் 22 காரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3040 ரூபாய் உயர்ந்துள்ளது. சென்னையில் இன்று 22 காரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3040 ரூபாய் உயர்ந்து 1,12,400க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 380 ரூபாய் உயர்ந்து 14,050 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தை போன்று வெள்ளி விலையும் இன்று உயர்ந்துள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 15 உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,65,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலகம் முழுவதும் 30,000 ஊழியர்களை ஆரக்கிள் நிறுவனம் பணி நீக்கம் செய்துள்ளது. அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் ஆரக்கிள் நிறுவனம் இந்தியா மட்டுமின்றி உலகின் பல்வேறு நாடுகளில் செயல்பட்டு வருகிறது. தகவல் தொழில்நுட்ப துறையில் உலகளவில் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாக இந்த நிறுவனம் கடந்த ஆண்டு முதல் AI முதலீடுகளை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில் உலகம் முழுவதும் 30,000 ஊழியர்களை ஆரக்கிள் நிறுவனம் பணி நீக்கம் செய்துள்ளது. இதில் இந்தியாவில் மட்டும் சுமார் 12,000 ஊழியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நம் எதிரிகளையும் பாஜகவின் உதிரிகளையும் வீழ்த்த வேண்டும். எடப்பாடி பழனிசாமி முழு சங்கியாக மாறிவிட்டதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் பேச்சு. மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட 4 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட முடிவு. சீர்காழி தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதாக வைகோ அறிவிப்பு. பாமக தேர்தல் அறிக்கை வெளியீடு. 1 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும் என அன்புமணி வாக்குறுதி. புதுச்சேரியில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரைக்கு அனுமதி மறுப்பு. 23 இடங்களில் வெறும் 4 இடங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கியது காவல்துறை. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்கியது. தமிழ்நாட்டில் ஜூலை 17ஆம் தேதி கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கியுள்ளதாக தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.